வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் சர்வதேச அரசியல் முதல் தமிழ்நாடு அரசியல் வரை மிக முக்கியமான சமகால நிகழ்வுகளை ஆழமாக பகுப்பாய்வு செய்யப் போகிறோம். ஒவ்வொரு செய்தியும் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை விரிவாக ஆராய்வோம். இராணுவ துல்லியத்துடன் தெளிவான பார்வையுடன் இன்றைய முக்கியமான பிரச்சினைகளை முன்வைக்கிறோம். முதலில் அமெரிக்காவின் சர்வதேச நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பார்ப்போம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கையில் அமெரிக்கா எதிர்பார்த்த முடிவுகளை பெற முடியவில்லை. இது அமெரிக்காவின் ஏககுட்ப அதிகார காலத்தின் முடிவை சுட்டிக்காட்டுகிறது. ஈரான் மற்றும் சைனா போன்ற நாடுகளின் வளர்ந்து வரும் சக்தி அமெரிக்க மேலாதிக்கத்திற்கு நேரடி சவால் விடுக்கிறது. இது இந்தியாவிற்கு ஒரு மூலோபாய வாய்ப்பாக அமையலாம், ஆனால் அதே நேரத்தில் புதிய சவால்களையும் கொண்டு வருகிறது. அரசியல் எதிர்காலம் குறித்த நிச்சயமின்மை உலகளாவிய நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஈரான்-இஸ்ரேல் மோதலில் அமெரிக்காவின் தலையீடு எதிர்பார்த்ததற்கு மாறாக பலனளிக்கவில்லை. புட்டின் மற்றும் ஷே ஜின்பிங் போன்ற தலைவர்களுடனான உறவு சர்வதேச புவியியல் அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்குகிறது. இந்த மாற்றங்கள் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். தேர்தல் அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து பார்க்கும்போது அரசியல் கட்சிகளின் மூலோபாய நிலைப்பாடுகள் மாறி வருகின்றன. டிஎம்கே மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் தமிழ்நாடு அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்குகிறது. உதயநிதி அரசியல் நிலைப்பாடு மற்றும் நேரு போன்ற தலைவர்களின் பங்கு குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக கருதலாம். ISI நெட்வொர்க்கின் மீதான இந்தியாவின் உளவுத்துறை நடவடிக்கை மிகுந்த வெற்றியடைந்துள்ளது. இன்டர் சர்வீசஸ் செயல்பாடுகள் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளால் துல்லியமாக கண்டறியப்பட்டு முறியடிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை இந்தியாவின் உளவுத்துறை திறனின் மேன்மையை உலகளவில் நிரூபிக்கிறது. தொடர்ச்சியான தீவிரவாத செயல்பாடுகளுக்கு இது ஒரு கடுமையான அடியாக அமைந்துள்ளது. இந்த வெற்றி தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் கடலோர மாநிலங்களின் பாதுகாப்பிற்கு முக்கியமானது. போர்க்குணமிக்க நிலைப்பாடு அமெரிக்காவிற்கு புதிய சவால்களை உருவாக்குகிறது. டைவான் பிரச்சினையை மையமாக வைத்து சைனா தனது இராணுவ வலிமையை வெளிப்படுத்துகிறது. இது சவுத் சைனா சி மற்றும் இந்தியன் ஓஷன் பிராந்தியத்தில் இந்தியாவிற்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும். பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மற்றும் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் மூலோபாயம் இந்தியாவை சுற்றி வளையும் நோக்கத்தை கொண்டுள்ளது. இந்த சூழலில் இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை மற்றும் குவாட் கூட்டணி முக்கியத்துவம் பெறுகிறது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் இடையேயான ஒப்பீடு மிகவும் சுவாரஸ்யமானது. மூலோபாயமான பதிலடி அமெரிக்காவிற்கு குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மிடில் ஈஸ்ட் பிராந்தியத்தில் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது, அதே நேரத்தில் அமெரிக்காவின் மேலாதிக்கம் குறைந்து வருகிறது. இந்த மாற்றம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சாபஹார் போர்ட் திட்டத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது. தமிழ்நாடு அரசியலில் நடிகர் டிவிகே கட்சி குறித்த இந்நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முதலில் ஒரு மாற்று சக்தியாக பிஜேபி கருதினாலும் இப்போது அதன் அரசியல் நிலைப்பாடுகள் எதிர்பார்ப்புகளுக்கு முரணாக உள்ளன. ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்து வெளியேறும் எண்ணம்க்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தமிழ்நாடு அரசியலில் மூன்றாவது அணியின் வாய்ப்பை அதிகரிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா இடையேயான பேச்சுவார்த்தைகள் இந்த நிலையை தீர்மானிக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்துக் கணிப்புகள் மாநில அரசியலில் புதிய போக்குகளை வெளிப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் குறித்து ஊகங்கள் அதிகரித்து வருகின்றன. வலுவான நிலைப்பாடு வடகிழக்கு மாநிலங்களில் அதன் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. பினராயி விஜயன் மற்றும் வெஸ்டில் மம்தா தொடர் வெற்றி வாய்ப்பு பாராட்டத்தக்கது. இந்த மாற்றங்கள் மத்திய அரசியலில் கூட்டணி கணக்குகளை பாதிக்கும்.
இன் டிவிகே கட்சிக்கு எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் வாய்ப்பு உள்ளது என்பது முக்கியமான கேள்வி. கட்சியின் அமைப்பு வலிமை மற்றும் நிதி ஆதாரங்கள் இதை தீர்மானிக்கும். ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி கூட்டணியில் நிலவும் பதற்றம் இன் அரசியல் எதிர்காலத்திற்கு சாதகமாக அமையலாம். டிஎம்கே கூட்டணியும் இன் வளர்ச்சியை கவனத்துடன் கண்காணிக்கிறது. இந்த 3 தரப்பு போட்டி தமிழ்நாடு அரசியலில் புதிய சகாப்தத்தை உருவாக்கும். மദ്രാஸ் ஹாய் இன் முக்கியமான தீர்ப்பு அரசின் அதிகார வரம்பு குறித்து தெளிவை வழங்கியுள்ளது. கிறிஸ்தவ நிகழ்ச்சிக்கு திடீர் தடை விதித்து அரசின் நடவடிக்கை நீதிமன்றத்தால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. மத சுதந்திரம் மற்றும் அரசியலமைப்பு உரிமைகள் குறித்து இந்த தீர்ப்பு அனைத்து சமூகங்களுக்கும் பொருந்தும். தமிழ்நாடு அரசு இதுபோன்ற முடிவுகளை எடுக்கும்போது அரசியலமைப்பு கட்டமைப்பை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பு மதச்சார்பின்மை கொள்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இல் நடந்த 15 கோடி ரூபாய் மோசடி வழக்கு தமிழ்நாடு காவல்துறையின் திறமையை வெளிப்படுத்துகிறது. பறக்கும் படையின் விரைவான நடவடிக்கை குற்றவாளிகளை கைது செய்வதில் வெற்றியடைந்துள்ளது. இதுபோன்ற வழக்குகள் 2026 தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நிதி குற்றங்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும். காவல்துறையின் நவீன விசாரணை முறைகள் பாராட்டத்தக்கவை. இன் இஸ்ரேல் பயணம் மற்றும் அதன் இரகசிய நோக்கங்கள் குறித்து இல் டிஎம்கே எம்பிக்கள் கேள்விகள் எழுப்பியுள்ளனர். மிடில் ஈஸ்ட் நெருக்கடியின் மத்தியில் இந்தியாவின் கேம்ப் டேவிட் உடன்படிக்கை நிலைப்பாடு சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. இஸ்ரேல் பாலஸ்டைன் பிரச்சினையில் இந்தியாவின் பாரம்பரிய நட்பு நிலை மாற்றம் அரபு நாடுகளுடனான உறவை பாதிக்கலாம். பார்லிமெண்டரி இல் ராகுல் காந்தி மற்றும் நிர்மலா சீதாராமன் இடையேயான விவாதம் இந்த பிரச்சினையின் சிக்கலான தன்மையை வெளிப்படுத்துகிறது. இன் அபாயகரமான திட்டங்கள் உலக நாடுகளை டாலர் அமைப்பிலிருந்து விலகச் செய்துள்ளன. யுஎன் நாணய முறைக்கு மாறும் நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது அமெரிக்கனுக்கு நேரடி சவால் விடுக்கிறது. இந்தியா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் பிரிக்ஸ் நாணய முறையை வலுப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகின்றன. இந்த மாற்றம் உலக பொருளாதாரத்தில் அடிப்படை மாற்றத்தை கொண்டுவரும். தமிழ்நாட்டின் ஏற்றுமதி வர்த்தகம் இந்த மாற்றங்களால் பாதிக்கப்படும். இன் மர்மமான தாக்குதல் யுஏஇ போன்ற நாடுகளை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. கல்ஃப் பிராந்தியத்தில் இன் செல்வாக்கு அதிகரித்து வருவது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு மாறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. எல்பிஜி கேரியர்ஸ் மற்றும் ஆயில் ஷிப்மெண்ட்ஸ் மீதான தாக்குதல்கள் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை பாதிக்கின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் துறைமுகங்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கும். சென்னை போர்ட் மற்றும் எண்ணூர் இன் பங்கு இன்னும் வலுவடையும். இந்தியா-ஈரான் உறவின் புதிய பரிமாணங்கள் எஸ்கலேஷன் இல் இந்தியாவை சிக்க வைக்கும் அபாயத்தை உருவாக்குகின்றன. சாபார் போர்ட் திட்டம் மற்றும் எனர்ஜி கோஆபரேஷன் இந்த உறவின் அடிப்படையாக உள்ளன. ஆனால் அமெரிக்க சாங்ஷன்ஸ் மற்றும் இஸ்ரேல் கூட்டணி இந்தியாவை சிக்கலான நிலையில் வைக்கிறது. HDFC கிஃப்ட் சிட்டி போன்ற நிதி மையங்கள் இந்த சர்வதேச வர்த்தகத்திற்கு வழி செய்யும். தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப நிறுவனங்களும் இந்த மாற்றங்களுக்கு தயாராக வேண்டும். இன் உண்மையான முஸ்லிம் அடையாளம் குறித்து விவாதம் மிடில் ஈஸ்ட் அரசியலில் புதிய பரிமாணங்களை கொண்டு வருகிறது. கியூபா மீது அமெரிக்கா போர் தொடுக்கும் வாய்ப்பு குறித்து அச்சம் லாட்டின் அமெரிக்கா பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கிறது. ஆப்கானிஸ்தான் மீதான இன் தொடர்ச்சியான தலையீடு சவுத்வின் நிலையான தன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. இன் புதிய கொள்கைகள் இந்த பிராந்திய சவால்களை மேலும் சிக்கலாக்கும். இந்தியாவின் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் கொள்கை இந்த சூழலில் மிகவும் முக்கியமானது. இன் டிவிகே எதிர்ப்பு அறிக்கை தமிழ்நாடு அரசியலில் புதிய சலசலப்பை உருவாக்கியுள்ளது. பேராம்பூர் தொகுதியில் இன் போட்டி வாய்ப்பு அரசியல் கணிப்பாளர்களை ஆர்வத்துடன் கவனிக்க வைக்கிறது. காகம்கழுகு சண்டை என்ற உவமை இரு நட்சத்திரங்களுக்கிடையேயான அரசியல் போட்டியை சித்தரிக்கிறது. இன் அரசியல் நுழைவு எப்போதும் ஊகப்படுவதால் இன் உண்மையான நோக்கம் என்னவென்பது கவனிக்கத்தக்கது. இது ஃபேன் பேஸ் இன் புதிய அத்தியாயமாக அமையும்.
இன் சுப்ரீம் லீடர் முஜ்தாபா இன் பரபரப்பு அறிவிப்பு சர்வதேச அரசியலில் புதிய திருப்பத்தை கொண்டுவரும். இந்தியா-ஈரான் உறவில் பிளாக்மெயில் எலிமெண்ட் குறித்த சந்தேகங்கள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை வல்லுநர்களை கவலையடையச் செய்கிறது. இன் சாபம் என்று குறிப்பிடப்படும் பொருளாதார இன் தாக்கம் இந்தியாவின் எனர்ஜியை பாதிக்கும். இந்த சூழலில் இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனாமி கொள்கை மிகவும் முக்கியமானது. தமிழ்நாட்டின் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாற்றங்களுக்கு முன்கூட்டியே தயாராக வேண்டும். இன்று நாம் ஆராய்ந்த அனைத்து செய்திகளும் ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகின்றன: உலக ஒழுங்கு மாறி வருகிறது. அமெரிக்க மேலாதிக்கம் சவால்களை எதிர்கொள்கிறது. புதிய சக்திகள் உருவாகி வருகின்றன. தமிழ்நாடு அரசியலும் புதிய சமன்பாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டுள்ளது. இந்த மாற்றங்களை தெளிவாக புரிந்துகொள்வது நமது எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியம். தி டெய்லி ஃபேக்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உண்மையான பகுப்பாய்வுகளை பெறுங்கள். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.